Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் ஊரக வளர்ச்சித்துறையில் நிதி ஒதுக்கி செயல்படுத்தாத திட்டங்கள் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அவை எந்தெந்த திட்டங்கள் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். திமுக ஆட்சியில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 22,000 கோடி ரூபாய்க்கு மேல் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் வெறும் அறிவிப்பாக மட்டுமே உள்ளதும் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளில் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த 350 கிலோமீட்டர் வடிகால் வசதிகள் 431 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. சமூக பொறுப்புடன் செயல்படும் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெறும் அறிவிப்போடு நிற்கிறது. அனைத்து சமூகத்தினரும் பயன்படும் வகையில் 20 முன்மாதிரி எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்படும் என்றும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு மையம் அமைக்கப்படும் என்றும் இணைய வழியில் பெறப்படும் புகார்களுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திமுக அறிவித்திருந்தது. ஆனால் அந்த திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. கிராமப்புறங்களில் 170 கோடி ரூபாய் செலவில் 45,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி வழங்கப்படும் என்பதும் வெற்று அறிவிப்பாகவே உள்ளது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வாயிலாக 1000 கோடி ரூபாய் மதிப்பில் தனிநபர் மற்றும் சமுதாய சொத்துக்கள் உருவாக்கப்படும் என்பதும் அறிவிப்போடு நிற்கிறது. இரத்த சோகையை குறைக்கும் வகையில் 137 கோடி ரூபாய் மதிப்பில் 21 லட்சம் முருங்கை மரங்கள் வளர்க்கப்பட்டு 10.5 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் காணல் நீராக உள்ளது. முதல்வரின் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த துவக்க பள்ளிகளில் 154 கோடி ரூபாயில் 2043 உணவு கூடங்கள் கட்டப்படும் என்ற திட்டத்திற்கும் பணிகள் தொடங்கப்படவில்லை. கிராமப்புறங்களில் 500 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி 1500 கிலோமீட்டர் நீள ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் மழைநீரை சேகரிக்க கிராமங்களில் 5000 புதிய சிறு குளங்கள் 250 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் பருவமழை காலங்களில் மக்கள் பயன்படுத்த 800 கோடி ரூபாய் மதிப்பில் கிராம சாலைகளில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்படும் என்றும் திமுக அறிவித்திருந்தது. ஆனால் அதற்கான பூர்வாங்க பணிகளை கூட தொடங்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வன உரிமை சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் கிராம ஊராட்சிகளுக்கு 10 கோடி ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் நிறைவேற்றப்படவில்லை. இதேபோன்று பல்வேறு திட்டங்கள் அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதும் அவற்றை திமுக நிறைவேற்றவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது.